ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வாழ்வின் தூரம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் நாங்கள் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். தேவைப்படுறவங்க இந்த ஆப் லிங்க் இருக்கும், தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த ஆப் மூலிமா நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு கம்மியான ப்ரைஸ்லையும் கிடைக்கும், ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க. என் பெயர் மணி. நான் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வருகிறேன். நானும் எனது நண்பன் சிவாவும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறோம். இவன் என்னுடைய பள்ளி மற்றும் கல்லூரி நண்பன். இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். வேலைக்கு சேர்ந்து 5 மாதங்கள் நன்றாகவே போனது. அதன் பின் ஒரு நாள் நான் இரவு நேரம் பணி முடித்து விட்டு வந்தேன், உறங்கினேன். சிவாவுக்கு பகல் நேரம் வேலை, அவன் சென்று விட்டான். சிறிது நேரம் கழித்து விழித்து எழுந்தேன். அந்த வீட்டில் நாங்களே சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நான் அன்று சமையல் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். திடீரென இதயம் படபடன்னு வலி ஏற்பட்டது. சமையல் வேலையை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்தேன். ஆனால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் முடியவில்லை. பக்கத்தில் உள்ள கிளினிக்கில் பரிசோதித்து பார்த்தேன். அவர் பரிசோதித்து பார்த்துவிட்டு சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் மற்றும் அருகில் உள்ள மருத்துவமனை சென்று பரிசோதித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் நானோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று நினைத்துவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் 2 நாட்கள் கழித்து மீண்டும் வலி ஏற்பட்டது. இந்த மருத்துவமனை சென்று பரிசோதித்து பார்த்தேன். அவர் பரிசோதித்து பார்த்துவிட்டு ஸ்கேன் செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். என்னிடம் அப்பொழுது 2000 ரூபாய் மட்டும் இருந்தது. பின் ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு மருத்துவர் என்னை அழைத்தார். ஸ்கேனின் முடிவுகளை பார்த்துவிட்டு உன்னுடைய நுரையீரல் மிகவும் பாதிப்படைந்துள்ளது, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்கு 3 அல்லது 4 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்று கூறினார். உனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறதா என்று கேட்டார். இல்லை என சொன்னேன். மீண்டும் கேட்டார். கண்டிப்பாக இல்லை என கூறினேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். அதிகமாக நுரையீரல் பாதிப்பு புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு வரும் என கூறினார். பின்பு என்னிடம் இருந்த 2000 ரூபாய் பரிசோதனைகளுக்கு முடித்துவிட்டு பின் பணத்தை ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன். அன்று என்னால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. மிகவும் வருந்தினேன். சிவா பகல் நேரம் பணியை முடித்துவிட்டு வந்தான். நான் அவனிடம் எதுவும் கூறவில்லை. ஏனென்றால் அவன் எனது வீட்டில் சொல்லிவிடுவான் என்று சொல்லவில்லை. ஒருவேளை வீட்டில் சொன்னாலும் எங்களால் 4 அல்லது 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்ய முடியாது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். எனது குடும்பம் நடுத்தர வசதியுள்ள குடும்பம். ஒருவேளை சொன்னாலும் வீட்டில் கவலை கொள்வார்கள் என்று ஒரு பக்கம் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்கிறோம் என்கிற எண்ணம், மறுபுறம் மரண அச்சத்திலும் மிகவும் வருந்தினேன். அப்படியே சில நாள் சென்ற பின் அடிக்கடி காய்ச்சல் மற்றும் இருமல், சளி பிடித்து மிகவும் அவதிப்பட்டேன். ஆனாலும் வீட்டில் சொல்ல மனமில்லை மற்றும்
பணிக்கு செல்லும் நாள் குறைந்து கொண்டே வந்தது. பின்பு சிவா கேட்டான், ஏண்டா வேலைக்கு அடிக்கடி லீவ் எடுத்து கொள்கிறே என்று கேட்டான். அது என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அவனையும் திட்டிவிட்டேன். அவனும் பெரிதாக எதுவும் எடுத்து கொள்ளவில்லை. பின் அடிக்கடி ஏதோ ஒரு காரணத்தினால் அவனுடைய சண்டையிட்டு கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்திற்கு மேல் இருவருக்கிடையே மன வேறுபாடு வர ஆரம்பித்தது. அதற்கு காரணம் நான்தான். ஏனென்றால் என்னுள் உள்ள நோய் தொற்று அவனுக்கும் பரவிவிடும் என்று என்னில் ஏதோ ஒரு சந்தேகம் மற்றும் பயம்